அனைவருக்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விழதே பவரோகிணாம் விதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்யமध्यமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். श्रीमद्देशिकवादीभ्यः स्वशक्तिभ्यो नमो नमः. सदासत्तापत्युक्ति कारणेभ्यो नमो नमः. सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः. எல்லாம் அல்ல நமது நகரத்திலே எழுந்தருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பிருஹத் சுந்தர குஜாம்பிகா உடனுரை ஸ்ரீ ஜோதி மகாலிங்கேஸ்வரர் சுவாமியின் தனிப்பெரும் கருணையினாலே நமது ஆலயத்திலே இந்த நவராத்திரி மகோத்சவம் என சொல்லக்கூடிய வைபவத்தில் இன்று 6ஆம் நாளான விழாவானது இனிதே துவங்கி நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இதுல எப்பயும் போல இன்னைக்கு காலையில சுவாமிக்கு ஜீவிக்கப்பட்டது. அதே போல் இன்றைய தினம் புரட்டாசி 2வது சனிக்கிழமை முன்னிட்டும் நமது லட்சுமி உடனுரை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இன்று காலை திருமந்திரமானது செய்விக்கப்பட்டு எம்பெருமானுக்கு ஆபரணங்களானது அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து மகாதீபாராதனையும் அதைத் தொடர்ந்து சாற்று முறை என சொல்லக்கூடிய பெருமானின் திருப்பல்லாண்டும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று மாலை ஸ்ரீ பிருஹத் சுந்தர குஜாம்பிகாவுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் என சொல்லக்கூடிய 1000 நாமாவளியை கொண்டு நமது அம்பிகையை புஷ்பத்தினாலே அர்ச்சித்து அதனைத் தொடர்ந்து லலிதா திரிஷதி என சொல்லக்கூடிய அம்பிகையின் 300 நாமாவளியை கொண்டது மந்திரங்களை அம்பிகைக்கு அர்ச்சனையாக செய்விக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு கட்கமாலா என சொல்லக்கூடிய மிகவும் ரகசியமான மந்திரம். அதாவது ஒரு மந்திரம் நம்ம சொல்றதுல பலன்கள் நிறைய இருக்கு. இப்ப நம்மளே கூட நம்ம வீட்டுல ஒரு ஜபம் பண்றோம் அப்படின்னா மொத்தம் ஒரு ஜபத்தை 3 விதமா பிரிப்பா. எப்படி ஒரு ஜபத்தை எப்படி பிரிப்பா? ஒரு மந்திரம் நம்ம உச்சாரணை பண்றோம் சொல்றோம் அப்படின்னா அந்த மந்திரத்துடைய பலனை 3 விதமா பிரிப்பா. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு மளிகை கடைக்கோ இல்ல ஒரு கடைக்கு ரேஷன் கடைக்கோ ஏதாவது ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உளுத்தம் பருப்பு வாங்க போறோம், என்ன உளுந்து இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். நம்ம அதுக்கு கடைக்காரர் வந்து 120 ரூபாய் இருக்கு, 110 ரூபாய் இருக்கு, 130 ரூபாய் இருக்கு அப்படிமா. என்ன அப்போ அதை எப்படி பிரிக்கிறாவா? 110 ஒரு பருப்பு, 120 ஒரு பருப்பு, 130க்கு ஒரு பருப்பு. ஆனா 3மே உளுத்தம் பருப்பு தான். ஆனா அதோடைய விலைய 3ஆ பிரிக்கிறா. அது எப்படி பிரிப்பா? அதோட தரத்தை வச்சு அதோட குவாலிட்டியை வச்சு அந்த பருப்பை வந்து 3ஆ பிரிப்பா. அந்த மாதிரி மந்திரங்களுக்கும் அந்த மாதிரி பலன்கள்லாம் உண்டு. அதாவது மானசீகம் அப்படின்னு சொல்றது, அதாவது வாயை கூட அசைக்காம மனசுக்குள்ளேயே உச்சாரணை பண்ற மந்திரத்துக்கு பலன் 100 மடங்கு கிடைக்கும். வாயை மட்டும் அசைச்சு வெளில கேட்காம, அதாவது அப்படின்னு அசைப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாயை மட்டும் மிமிக்ரினால டப்பிங் ஆர்டிஸ்டா பேசுவா. ஆனா படத்துல அந்த மிமிக்ரி வாயை மட்டும் அசைப்பா பாருங்க. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை வெளில கேட்காம வாயை மட்டும் அசைச்சு மந்திரம் ஒரு மந்திரத்தை வந்து நம்ம ஜபிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 75 பலன். மத்தவாளுக்கு கேட்கும்படி, அதாவது இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு கேக்குது அப்படின்னா அதுக்கு 50% பலன் அப்படின்னு ஒரு மூல மந்திரத்தை 3ஆ பிரிப்பா. அதனாலதான் மூல மந்திரத்தை ரகசியமா வச்சுப்பா, வெளில சொல்லாம. எதனால அப்படின்னா ஏன்னா அது பேரே ரகசியம் தான். வெளில தெரிஞ்சுட்டுனா ரகசியம் கிடையாதுல்ல. வெளில எது எதுலாம் தெரியாம இருக்கோ அதெல்லாம் தானே ரகசியம். அதனால இந்த மந்திரங்களை 3ஆ பிரிச்சு அந்த மந்திரத்துடைய பலனை கொடுப்பா. அந்த மாதிரி கட்கமாலா அப்படின்றது ரொம்ப ஒரு ரகசியமான மந்திரம்.
அது என்ன சுவாமி கட்கமாலா? நாங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருக்கோம், லலிதா அஷ்டபதி கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் சுவாமி அஷ்டோத்திரம் பண்றது கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் பட்டிருக்கோம். ஆனா கட்கமாலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு கவச்சம் மாதிரி. கட்கமாலான்றது என்ன? ஒரு கவச்சம். அதாவது ஒரு போர் வீரர் போருக்கு போறார் அப்படின்னா எப்படி கவச்ச உடைய அணிந்திருப்பாரோ அதே மாதிரி சுவாமிய ரட்சணை பண்றதுக்காகவே சுவாமியை சுத்தி பலாயிரம் கோடி தேவர்கள்னா சுவாமியை வழிபடுறதுக்காக சுவாமியோடவே இருக்காங்க. சுவாமியை வந்து ரட்சிக்கிறதுக்காக, சுவாமியை வந்து சுவாமிக்கு என்ன வேணும் அப்படின்றத கொடுக்கறதுக்காக. சுவாமி கையில எல்லாம் ஆயுதம் வச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு சுவாமியும் ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்காரு. விநாயகர் பெருமான் பாசம் அங்குஷம் சொல்லக்கூடிய ஆயுதம் வச்சுட்டு இருக்கார். முருகப்பெருமான் வஜ்ரம் சக்தி அப்படின்ற ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கார். சுவாமி மிருகமும் டங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கமருக்குமும் வச்சுட்டு இருக்கார். அம்பாள் பாசம் அங்குஷம் சொல்லக்கூடிய ஆயுதம். சுவாமி எல்லாம் ஆயுதம் வச்சுட்டு இருக்கா. ஆயுதம் அப்படின்னா காப்பாத்துறது. நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குன்னா அந்த ஆயுதம் நம்மளை காப்பாத்தும். அந்த மாதிரி சுவாமி கையில ஆயுதம் வச்சிருக்காரு. சுவாமி அவரை காப்பாத்திக்கிறதுக்காக ஆயுதம் வச்சிருக்காரா? கிடையாது. சுவாமி வந்து நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சுவாமி தன்னுடைய கையில ஆயுதமா வச்சுட்டு இருக்கார். அப்படி சுவாமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு அந்த வேலியா போடக்கூடியதுதான் அந்த கட்கமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியமான ஒரு முக்கியமான மந்திரம். அது அந்த மந்திரத்தை இன்னைக்கு நம்மளுடைய சுந்தர விஜாம்பாளுக்கு அர்ச்சனையா செய்வித்து தொடர்ந்து அம்பாளுக்கு தீபாராதனையானது செய்விக்கப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது 6ஆம் நாளாக இன்று எம்பெருமான் பரமேஸ்வரன் இங்கு நமக்கு நிறுத்த கோலம் என சொல்லக்கூடிய நடன கோலத்துல அருள் பாலிக்கிறார். சுவாமியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பூலோகம், மேல்லோகம், பாதாள லோகம் அப்படின்னு சொல்றோம். 3 உலகங்கள் இருக்கு. நம்ம வந்து நடுவுல இருக்கோம். நமக்கு மேல மேல் லோகத்துல தேவர்களும் ரிஷிகளும் சுவாமிகளும் இருக்கா. நம்மளுடைய அத்தன லோகம் சொல்லக்கூடிய நமக்கு கீழே இருக்கக்கூடிய லோகத்துல ராட்சசர்களும் விஷமான பாம்புகளும் அதெல்லாம் நமக்கு கீழே இருக்கு. அது மாதிரி இந்த 3 லோகத்திலையும் என்னை விட படிச்சவன் எவனுமே கிடையாது அப்படின்ற கர்வம் ராவணனுக்கு வந்துருக்கு. அதனால என்ன பண்றான்? 3 லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் துன்புறுத்துறான். இப்படி 3 லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் துன்புறுத்துறான். யாரு? ராவணன். அப்படி துன்புறுத்திட்டே வரும்போது பாருங்க, நாரதர் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கலகம் ஊற்றதுல முதல்ல திகழ்பவர் யார் அப்படின்னா நாரதர் அப்படின்னு பேரு. அந்த நாரத பகவான் என்ன பண்றார்? நீ எல்லாரையும் துன்புறுத்தியேப்பா, எல்லாரையும் நீ வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துற, ஆனா எல்லாருக்கும் மேல சுவாமி, உனக்கு மேல சுவாமி அப்படின்றார். உடனே அவர் என்ன சொல்றார்? நானும் சுவாமியும் வேறு கிடையாது, நானும் பரம்பொருளும் வேறு கிடையாது. அவருக்கு பேர் பரம்பொருள்னு பேர். சுவாமிக்கு இன்னொரு பேர் என்னன்னா பரம்பொருள். எதனாலன்னா அவருதான் எல்லாத்துக்கும் விஷயம். அவருதான். எப்படி? அவரை மிஞ்சிய ஒரு தெய்வம் இந்த லோகத்திலேயே கிடையாது. அதாவது இப்போ ஒரு உயிர் நமக்கெல்லாம் உருவம் இருக்கு. உருவம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது ஜோதி மாதிரி இருக்கும். நமக்குள்ள இருக்க ஆத்மா எப்படி இருக்கும்னா ஜோதி மாதிரி இருக்கும். ஆனா அதான் வந்து வள்ளலார் பெருமாள் தன்னுடைய ஜோதியை வந்து சுவாமி கிட்ட ஐக்கியம் பண்ணார். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்கும்னா ஜோதி மாதிரி இருக்கும். அந்த ஜோதி மாதிரி இருக்க ஆத்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே சைஸ்ல இருக்கும். ஆனா வெளில பார்க்கக்கூடிய உருவங்கள் வேற வேற இருக்கு. கரெக்டா இல்லையா? நம்ம ஒருத்தர் பாக்குறோம்னா நீங்க ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கீங்க, நான் ஒரு மாதிரி இருக்கேன், குழந்தை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கா. ஆனா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சுவாமி அப்படின்ற ஒரு ஒருத்தர் தான், சிவபெருமான் தான், பரம்பொருள் தான். ஆனா அவருக்குள்ளே வருது பார்த்தீங்களா ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவை நம்ம அம்மாவா பார்க்கிறோம். அவருக்குள்ளே ஒரு ஆத்மா வந்து பார்த்தீங்களா அந்த ஆத்மாவை விநாயகரா பார்க்கிறோம். அவருக்குள்ளே ஒரு ஆத்மா வருது, அந்த ஆத்மாவை முருகரா பார்க்கிறோம். இந்த மாதிரி பரம்பொருள் அவருக்கு தேர்ந்து புரிஞ்சு வர சக்தி எல்லாம் இவாளலாம். இந்த மாதிரி அவரை மிஞ்சிய பரம்பொருள் கிடையவே கிடையாது. அதனால இவன் ராவணன் என்ன சொல்றான்? நானும் சுவாமியும் ஒண்ணு அப்படின்னா. நாரதர் உடனே கேட்கிறார், நீயும் சுவாமி எப்படிப்பா ஒண்ணு அப்படின்னு. உடனே அவர் சொல்றார், சுவாமியும் ஈஸ்வரன், நானும் ஈஸ்வரன். ஈஸ்வர பட்டம் சுவாமிக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம எல்லாம் சனீஸ்வரன் நினைச்சிட்டு இருக்கோம். அவருடைய பேரு சனீஸ்வரன். அவருடைய பேர் என்ன? சனீஸ்வரன். சனீஸ்வரன் கிடையாது, சனீஸ்வரன். அந்த மாதிரி ஈஸ்வருடைய பட்டம் பரம்பொருள் ஈஸ்வரருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி இருக்கப்ப நீ எப்படிப்பா ஈஸ்வரன் அப்படின்னோடனே
எனக்கு வந்து சுவாமி ராவணேஸ்வரன் அப்படின்ற பட்டம் கொடுக்கிறார். ராவணனுக்கு பக்கத்துல ஈஸ்வரன் வந்ததுனால எனக்கு அந்த ஈஸ்வர பதவி கிடைச்சிருச்சு. அந்த ஈஸ்வரன்றது ஒரு பதவி, எப்படி ராஜான்றது ஒரு பதவி, மந்திரின்றது ஒரு பதவியோ அந்த மாதிரி ஈஸ்வரன் சொல்றது ஒரு பதவி. எனக்கு என்னோட பேர் வந்து ராவணேஸ்வரன், எனக்கு அந்த ஈஸ்வர பட்டம் கிடைச்சிருது. நான் இப்ப நினைச்சேன்னா அந்த கைலாய மலையே தூக்குவேன் அப்படின்னு அவனுடைய ஆணவத்துல பேசலாம் ராவணன். அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது என்ன பண்றான் ராவணன், தன்னுடைய 20 கைகளை கொண்டு கைலாய மலையை தூக்குறான். அந்த கைலாய பர்வத மலைன்னு பேருக்கு. அந்த பர்வத மலையை ராவணன் அவனுடைய 20 கைகளை வச்சு தூக்குறான். அப்படி தூக்கும் போது என்ன பண்றாரா சுவாமி, ஒண்ணுமே பண்ணலங்க. அவருடைய காலோடைய கட்ட வரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்ட வரலுடைய நுனி, கட்ட வரல் கிடையாது, கட்ட வரலுடைய நுனியில அந்த மலையை அழுத்தம் கொடுக்கிறார் சுவாமி. நான் அவராம அந்த வெயிட்ட பாரத்தை தாங்க முடியாம அப்படியே பூமியா நெசுங்கி போயிடும். என்ன அவராம அந்த மலையோடைய வெயிட்ட தாங்க முடியாம பூமியா நெசுங்கி போயிடலாம். உடனே வந்து அதுக்கு சமாதானம் கேட்கிறான் ராவணன் நாரதர் கிட்ட, நான் இந்த தப்ப உணர்ந்துட்டேன், நான் இப்ப இதுல இருந்து வெளியே வரணும், எனக்கு ரொம்ப வலிக்குது, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான் ராவணன். பாருங்க, அப்ப சுவாமியோடைய கட்டவரல் நுனியில அழுத்தன பாரத்தையே அவனால தாங்க முடியலன்னா சுவாமி அவருடைய கட்டவரல் அழுத்திதான் அங்கே சம்பாரம் தெரிஞ்சு போயிருக்கும். அதனாலதான் சொல்றான் சுவாமியை கருணாமூர்த்தி எதுக்கு சொல்றது, அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் அவனும் என் குழந்தைடா. பாத்தீங்களா, இவ்வளவு ஒரு கருணை பாத்தீங்களா சுவாமி, அவன் தப்பு தான் பண்றான் ஆனாலும் அவன் என் குழந்தை அப்படின்றாரு சுவாமி. அந்த இடத்துல அந்த மாதிரி உடனே நாரதர் என்ன பண்றார், சுவாமிக்கு வந்து சாமகானம்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம பாட்டு பாடுறோம் பாட்டீங்களா, இந்த பாட்டோடைய மூலம் எதிரான அந்த சாமகானம் தான். அந்த சாமகானத்திலிருந்து தான் பாட்டு எல்லாம் வந்து பிரிச்சு. அந்த சாமகானம் அப்படின்னு சொல்றது ஒரு வேதம். அந்த வேதத்திலிருந்து தான் சரி கம பத நிசா அந்த எழுத்தெல்லாம் எங்க வந்தது அப்படின்னா அந்த வேதத்தின் மூலமா கொண்டுதான் இந்த பாட்டு எல்லாம் வந்து அந்த சாமகானம். அதனால வந்து 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த 4 வேதத்துல 3ஆவதா இருக்கக்கூடிய இந்த சாம வேதத்துக்கு மட்டும் சாமகானம்னு பேரு. இந்த 3ஆவதா இருக்கக்கூடிய சாம வேதத்துக்கு மட்டும் சாமகானம்னு பேரு. அந்த மாதிரி ராவணன் வந்து உடனே அந்த சமாதானம் கேட்கும் போது நாரதர் என்ன சொல்றார், அவருக்கு சாமகானம்னா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் சிவனுக்கு, நீ பாட்டு பாடி சுவாமி சந்தோஷப்படுத்து அப்படின்றார். அதே பாருங்க, ராவணேஸ்வரன் கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வீணை வித்தையில ராவணனை மிஞ்சானவன் எவனுமே கிடையாது இந்த லோகத்துல. அப்ப இப்பயும் சரி, ராவணனை வீணையில மிஞ்சனவன் இந்த லோகத்திலேயே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல வீணை வாசிக்கக்கூடியவர் ராவணன். இந்த மாதிரி என்ன பண்றான், தன்னுடைய 10 தலையில ஒரு தலையை கொய்து ஒரு தலையை கிள்ளி, அதனாலதான் பாத்தீங்கன்னா ராவணேஸ்வர வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வருவார். அந்த ராவணேஸ்வர வாகனத்துல எண்ணீங்கன்னா 9 தலை தான் இருக்கும். இன்னொரு தையில கையில வச்சுட்டு இருப்பார், வீணையா வச்சுட்டு இருப்பார் ராவணன். அந்த 10 தலையில ஒரு தலையை கொய்து அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்ப வந்து வீணையோட நரம்பா மாத்தி அந்த இடத்துல அந்த வீணையை வாசிட்டே வந்து அந்த சாமகானத்தை பாடுறார். அந்த சாமகானத்தை சுவாமி கேட்டவனே சந்தோஷத்துல அந்த காலை எடுக்கிறார். வெளில வந்தவனே அவனோட தப்ப உணர்றான். எப்படி ராவணன் அவனோட தப்ப உணர்றான். அந்த இடத்துல சுவாமி ஒண்ணு அவனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த மலையிலேருந்து உன் கையால ஒரு பிடி மண் எடு அப்படின்றார். எந்த மலையிலேருந்து? அந்த பர்வத மலை அப்படின்னு சொல்ற இமயமலையிலேருந்து உன் கையில எவ்வளவு கொள்ளும் அந்த அளவுக்கு நீ ஒரு பிடி மண் எடுப்பா அப்படின்றான். ராவணன் எடுக்கிறான். அந்த மலையிலேருந்து அந்த மண்ணை எடுக்கிறான். எடுத்து கீழே வச்ச உடனே சுவாமி சொல்றார், இதுதான்ப்பா நீ கத்துட்டது. பாருங்க, அவ்வளோ பெரிய மலை, அந்த அவ்வளோ பெரிய மலையிலேருந்து அவன் ஒரு பிடி மண் எடுக்கிறான். அந்த மண் எடுத்து வைக்கிறத இத்தனைக்கும் அவன் எத்தனை 40-50 வருஷமா படிச்சுட்டு இருக்கான். எவ்வளோ, 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது. நமக்கெல்லாம் தான் வந்து 100 வயசு வரையும் வாழறது அப்படின்றதுலாம். ஆனா நமக்கு முன்னாடி இருந்தவாலாம் பல லட்ச வருஷங்கள்லாம் வாழ்ந்தவாளா இருக்கா. ராவணன் எத்தனை வருஷமா படிக்கிறானா அப்படின்னு கேட்டா 50-60 வருஷமா படிச்சுட்டு இருக்கானா. ஃபுல்லா 24 நாள் படிச்சுட்டே இருக்கானா. அவனே ஒரு புடி மண் எடுத்து வச்சா நீ கத்துண்டது இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்றாரு சுவாமி. அப்ப பாருங்க, நான் முன்னாடி சொன்னது கரெக்டா இல்லையா? நம்ம சுவாமியை பத்தி பேசணும் அப்படின்னா, சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஜென்மா போதாது. அந்த மாதிரி அவ்வளோ கிருத்தியங்கள், அவ்வளோ விஷயங்கள் சுவாமி பண்ணார் நமக்கு ஆசிரம். அந்த மாதிரி சுவாமியோடைய 108 தாண்டவங்கள். சுவாமி வந்து மொத்தம்
நாட்டியம்னு சொல்லுவான். 108 விதமான நாட்டியம் ஆடினார். அதுல ஒரு நாட்டியம் தான் வந்து ஊர்துவ பாதமூர்த்தி அப்படின்னு பேரு. சுவாமி வந்து காளிக்கும் சுவாமிக்கும் வந்து சண்டை வருது. அந்த சண்டையில அது சண்டை எப்படின்னா நாட்டிய ரூபமா நம்மளாம் வாயில் அடிச்சுக்கிறோம்ல, அது மாதிரி சுவாமியும் அம்பாலும் எதுல அடிச்சுக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டியம், இந்த பரதநாட்டியத்தின் மூலியமா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சண்டை வருது. 2 பேரும் விடாம ஆடிண்டே இருக்கா. எப்படி 2 பேரும் விடாம நாட்டியம் ஆடிண்டே இருக்கா. ஆடிண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சுவாமியோடைய குண்டலம் கீழே விழுந்தது. குண்டலம்னா நம்ம கம்பல் போட்டிருக்கோம்ல, அது மாதிரி சுவாமிக்கு வந்து குண்டலம்னு சாத்துவான். அந்த குண்டலம் வந்து கீழே விழுந்தது. இது இடது காலில் இருக்கக்கூடிய குண்டலம் கீழே விழுந்தது. சுவாமி எப்படிலாம் ஆடுறாரோ அதே மாதிரி அம்பாள் ஆடணும். அதுதான் வந்து பரீட்சை. சுவாமி நாட்டியத்தை நிறுத்தினார் அப்படின்னா சுவாமி தோத்துட்டாருன்னு அர்த்தம். சுவாமி ஆடுறதை நிறுத்திட்டார் அப்படின்னா சுவாமி தோத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுவாமி நாட்டியமும் ஆடணும், கால் கீழே விழுந்த குண்டலத்தையும் எடுத்து காதுல மாட்டணும். அப்ப சுவாமி என்ன பண்ணாரா, தன்னுடைய இடது காலால குண்டலத்தை எடுத்து இடது காலாலேயே சுவாமி அவருடைய காதுல மாட்டினார். அப்படி இடது காலால குண்டலத்தை அந்த கம்பலை எடுத்து இடது காலாலேயே சுவாமி தன்னுடைய காதுல மாட்டினாராம். அம்பாள் அதாவது புல்லிங்கம் பெண்களுக்கெல்லாம் வந்து அவளுடைய தொடைய மீறி காலை மேல தூக்கக்கூடாது அப்படின்றது சாஸ்திரங்கள். அவளுடைய தொடைய இந்த இடுப்பை மீறி காலை வந்து உயர்த்தக்கூடாது. அதனால அம்பாள் இந்த இடத்துல தோத்து போயிடலாம். எப்படி சுவாமி வந்து அந்த குண்டலத்தை மாற்றத்துக்காக தான் கால் எடுத்தாரு, குண்டலத்தை மாட்டினாரு. அதே மாதிரி இப்ப அம்பாள் ஆடணும், அந்த காலை தூக்கினாதான் அந்த இடத்துல ஜெயிச்சதா அறிவிப்பா. அம்பாளால அவளுடைய நியாயத்தை மீற முடியாததுனால என்ன ஆயிடுறா அம்பாள் அப்படின்னா அங்க தோத்து போயிடுறான். இது எங்க நடக்குதுன்னா திருவாலங்காடு அந்த கேத்திரத்துல போய் நடராஜர் பார்த்தீங்கன்னா அவரோட கால் இங்க இருக்கும். ஒரு கால் தூக்கில கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள்ல திருவாலங்காடுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் அரக்கோணம் தெரியுமா, அந்த அரக்கோணம் பக்கத்துல 5 சபையில ஒரு சபை, அது பஞ்ச சபை, நடராஜருடைய பஞ்ச சபை இருக்கு. அந்த பஞ்ச சபையில ரத்தன சபைன்னு பேர். அதுக்கு ரத்தனங்கள்லாம் இருந்தது. இந்த மகாலயர்கள் படையெடுக்கும் போது ரத்தனங்கள்லாம் திருடிட்டு போயிட்டான். அதனால அது ஒரு சபை, ரத்தன சபைன்னு பேரு. அந்த இடத்துல நடராஜரை பார்த்தீங்கன்னா அவருடைய இடது கால் வந்து காது கிட்ட இருக்கும். அவருடைய இடது கால் எங்க இருக்கும், காது கிட்ட இருக்கும். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் அந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அந்த ஊருடைய எல்லை கிட்ட வரா, அந்த ஊரே வந்து சிவலிங்கமா தெரியுதா காரைக்கால் அம்மையாருக்கு. காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஸ்தலம். 63 நாயன்மார்ல ஒரு நாயன்மார் காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஸ்தலம் எதிரான திருவாலங்காடு. என்ன ஆகுது, அம்பாள் வந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த ஊரோட திருவாலங்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஊருடைய எல்லையை மிதிக்கும் போது காரைக்கால் அம்மையாருக்கு அங்க இருக்கக்கூடிய ஊரு ஃபுல்லா சிவலிங்கமா தெரியலாம். அதனால சுவாமி மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரோட எல்லையிலேருந்து கோவிலுக்கு 10 கிலோமீட்டர் தூரம், அந்த ஊர் பேரு கூட வந்து மண்டூர் மாமண்டூர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிறது. அங்கேருந்து அம்பாள் என்ன பண்ணா, காரைக்கால்ல கையாலேயே நடந்து போனாலாம். காலால நடக்காம அவளுடைய கையாலேயே வந்து தலைகீழே நடந்து போய் சுவாமியை வந்து அங்க பார்த்து சுவாமியோடைய நடனத்தை பார்த்து அப்படியே அங்க காரைக்கால் அம்மையார் முக்கியம். அந்த சுவாமியோட அந்த கோயிலாம் பார்க்க வேண்டிய ஸ்தலம். அந்த கோயிலுடைய கருவறை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல, இவ்வளவு பெரிய கருவறை இருக்கும். ஆனா அந்த முதல் தூள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முதல் தூணுக்கிட்டே செவர் முடிஞ்சிடும். அந்த செவர்ல இருந்து முன்னாடி தான் உற்சவர் இருப்பாரு, பின்னாடி இவ்வளவு பெரிய கேப் வந்து மறைஞ்சிருக்கும். என்னடான்னு கேட்டேன்னா அந்த இடத்துல இன்றைய காலத்துக்கும் சுவாமி வந்து பிரத்யட்சமா பின்னாடி இருக்கார். காரைக்கால் அம்மையார் இருக்கா. காரைக்காலுடைய அம்மையாருடைய ஜால்ரா, அந்த ஜெயின் ஜெக் தத்துவால அந்த ஜால்ராவுடைய சத்தம் நைட்டு 10 மணிக்கு மேல செவுத்துல காது வச்சுக்கிட்டோம்னா கேட்கும். இன்றைய நாளும் கேட்கும். அது பாத்தீங்களா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம் பாத்தீங்களா. சுவாமியே இல்லைன்னு சொல்றவாருக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய அற்புதம் இல்லையா. சுவாமியே இல்லைன்னு சொல்றவாருக்கெல்லாம் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த ஜால்ரா சொல்லி கோவிலே நிசப்தமா இருக்கும். அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மார்க் மாதிரி பண்ணிருப்பா. அந்த சன்னதிக்கு அப்படியே பின்புறத்துல பட்டையா இருக்கும் அந்த இடம் மட்டும். அந்த இடத்துல காது வச்சு கேட்டோம்னா கோவிலே நிசப்தமா இருக்கும். ஆனா அந்த ஜால்ரா ஜன்ற ஜால்ரா சத்தம் இன்னைக்கும் நைட்டு 10 மணிக்கு கேட்கும். இன்னைக்கும் அந்த கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் காரைக்கால் அம்பாள் வந்து ஜால்ரா தட்டிண்டேவோ நடராஜ பெருமான் நடனம் ஆடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய இடமும் ரகசியமா கருங்கல்யாலே மறைச்சிட்டு இருப்பான். நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னா உடைச்சுதான் வரணும், ஃபுல்லா மறைஞ்சுதான் இருக்கும். ஆனா
சன்னதி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சன்னதியா இருக்கும். அந்த இடத்துல கூகுள் எல்லாத்தையும் போட்டீங்கன்னாலும் இந்த வரலாறுலாம் வரும். இந்த மாதிரி அந்த இடத்துல ஊர்துவபாத மூர்த்தியா சுவாமி நடனம் ஆடுறார். மதுரையில அம்பாள் கேட்கவே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கால் தூக்கிட்டு இருக்காருல்ல, வலது கால் மேல் நோக்கி இடது கால் கீழே வச்சிருக்காருல்ல. மதுரையில போய் பார்த்தீங்கன்னா இடது கால் கீழே இருக்கும், வலது கால் அப்படி தூக்கி நடனம் காலம் மாத்தி ஆடுறாரு. அம்பாள் கேட்கறதுக்கோசரம் சுவாமி நீங்க ரொம்ப நேரம் ஒரே காலையே நிக்கிறீங்களே, காலை மாத்துங்க அப்படின்னும் போது சுவாமி என்ன பண்றார், அவருடைய இடது காலை கீழே இறக்கிட்டு வலது காலை மேல தூக்குறார். அதனால அந்த சுந்தரேஸ்வரர் சன்னதி போகும்போதே பார்த்தீங்கன்னா வெள்ளி சபை. மதுரை என்னடா சபை அப்படின்னு கேட்டா வெள்ளி சபை, ஃபுல்லா வெள்ளியிலேயே போட்டுருவாங்க. எப்படி சிதம்பரம் வந்து ஃபுல்லா தங்கத்துல இருக்கு ஓடுகள், தங்க சபை. சிதம்பரம் என்ன சபை? தங்க சபை. மதுரை வெள்ளி சபை. திருக்குற்றாலம் அப்படின்னு சொல்றது தாமர சபை. அப்புறம் சித்திர சபை. அப்புறம் திருவாலங்காடு அப்படின்னு சொல்றது ரத்ன சபை. இது மொத்தம் 5 சபைகள். அந்த மதுரையில என்ன பண்ணிருப்பார் சுவாமினா காலை மாத்தி ஆடி இருப்பார். இந்த மாதிரி சுவாமி வந்து நிறைய நடனங்கள் 108 விதமான நடனங்கள் ஆடினார். அந்த 108ல ஒரு நடனம் ஆலிங்க நடனம்னு பேர். இந்த நடனங்களுக்கு என்ன நடனம்? ஆலிங்க நடனம் அப்படின்னு பேர். ஆலிங்கனம்னா முந்தானத்தோ நேத்தோ சொன்ன, ஆலிங்கனம்னா அணைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு பேர். ஆலிங்கனம்னா என்ன? அணைத்துக் கொள்ளுதல். சுவாமி என்ன பண்றாங்க பாருங்க, அவருடைய சூழ வச்சிருக்காருல கை, அந்த கை வந்து அம்பாள் அப்படியே அணைச்ச மாதிரி வருது பாருங்க. அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அம்பாளுக்கு 2 கை, சுவாமிக்கு 4 கை. 2 கை இங்க இருக்கு, ஒரு கை மேல இருக்கு, இன்னொரு கை சூழ வச்சிருக்காருங்க. அந்த சூழ வச்சிருந்த கை அம்பாளை அணைச்ச மாதிரி. இது வந்து எத்தனாவது நடனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊர்துவ நடனம் முடியுது இல்ல, ஊர்துவபாத மூர்த்தியா திருவிழங்காட்டுல வந்து நடனம் ஆடுறாரு. திருவிழங்காட்டுல கையில பாத்தீங்கன்னா சூழம் இருக்கும். திருவிழங்காட்டுல ஆடும்போது கையில பாத்தீங்கன்னா அந்த சூழம் இருக்கும், வலது கையில சூழம் வச்சுருப்பார் சுவாமி. இந்த மாதிரி நடனம் ஆடிட்டு இருக்கும்போது அம்பாள் வந்து தன்னுடைய தப்பை உணர்ந்துறா. தப்பை உணர்ந்ததுனால தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சூலத்தை மாத்தி இடது கையில அம்பாள் அப்படியே ஆலிங்கனம் அணைச்சிண்டு நடனம் ஆடுறது ஆலிங்க நடனம் அப்படின்னு பேரு. இந்த ஆலிங்க நடனம் சுவாமி பத்தி அதான் சொல்றேன். சுவாமி ஆடன நடனம்லாம் சொல்லணும்னா நமக்கு நேரமே பத்தாது. ஒரு சிலர் இப்பயே டைம் ஆகிட்டு இருக்கிறது, எப்படா முடிப்பான், டைம் ஆகிட்டே இருக்கணும், தீபாராதனலாம் இருக்கு, இந்த விபூதி குங்கும பிரசாதம்லாம் வாங்கணும் அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா ஒரு சிலர்லாம் சொல்லுவா பாருங்க, நம்ம படிக்கும் போது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவான். காலம் பொன் போன்றது. இதே சனிக்கிழமை அடுத்த வாரம் ரொம்பலாம் வேண்டாங்க, அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை இதே நேரத்துக்கு இந்த இடத்துல நம்ம இந்த விஷயம்லாம் சத்து விஷயம்லாம் கேட்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா நம்ம கூடலாம், நம்ம இப்ப பண்ற வேலையை அடுத்த வாரம் பண்ணலாம், இல்ல அதுக்கு அடுத்த வாரம் பண்ணலாம், எப்போனா பண்ணலாம். ஆனா இதே மாதிரி ஒரு விஷயங்கள் சுவாமியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. எதனால அப்படின்னா அதுதான் காலம் பொன் போன்றது, டைம் இஸ் கோல்ட். அந்த இடத்துல அந்தந்த நேரத்துல கிடைக்கிறத அந்தந்த நேரத்துல சீக்கிரம் எடுத்துக்கணும் நம்ம. அந்த மாதிரி சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நடனங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போனா எல்லா சுவாமிகளும் பூ போடுறோமா, ஆனா அது மகா தப்பு. பரார்த்த மூர்த்திகளை நம்ம புஷ்பம் போட்டு வழிபடுறதே ரொம்ப தப்பான விஷயம். ஆனா ஒரே இடத்துல மட்டும் பூ போடலாம் சுவாமி மேல. எங்கடா பூ போடலாம் அப்படின்னா திருவாரூர் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு திருவாரூர்ல. எவ்வளோ நம்ம சொல்றோமே ரகசியம்னு, அந்த இடத்துல சுவாமியே ஒரு ரகசியம் தான். அங்க சுவாமி இருக்காரு, அந்த சுவாமி திருவாரூர் தியாகராஜ மூர்த்தியே ஒரு ரகசியம். அந்த மூர்த்திக்கு ஒரு கட்டு கட்டுவா, சுவாமி வெளில வருதுன்னா அந்த கட்டு கட்டுவா. அந்த கட்டு இன்னைக்கும் கட்டும் போது கரையை போட்டு ரகசியமா ஒரே ஆளுதான் கட்டு கட்ட தெரியும். அந்த கோயில்ல குருக்கள் பூஜை பண்றாரு பாத்தீங்களா, அவருக்கு மட்டும்தான் அந்த கட்டை கட்ட தெரியும், வேற யாருக்குமே கட்ட தெரியாது அந்த கட்டு. அது ஒரு ரகசியம், அந்த கட்டு கட்டுறது ஒரு ரகசியம். இந்த மாதிரி திருவாரூர்ல நிறைய ரகசியங்கள்லாம் புதைஞ்சிருக்க இடம் தான் எதிரான்னு கேட்டா அந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி தான். அவர்லாம் தியாகராஜ சுவாமி, நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி, நம்ம சிதம்பரம் நடராஜ மூர்த்தி, இவாலாம் வந்து நம்ம மனுஷா செதுக்கின சிலையே கிடையாது. இவாலாம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிற்பி, கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிற்பி செதுக்கின சிலை தான் வந்து இவாலாம். கைலாயத்திலிருந்து டைரக்டா பூலோகத்துக்கு வந்த தேவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டா எல்லாம் நம்ம திருவாரூர்ல இருக்க தியாகராஜ மூர்த்தி, அதுக்கப்புறம் முத்துக்குமார சுவாமி வைத்தீஸ்வரன் கோவில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி, இவெல்லாம் வந்து கைலாயத்திலேருந்து டைரக்டா வந்த சுவாமி சிதம்பரம் நடராஜ மூர்த்தி. ஆனால் தான் சிதம்பரம் நடராஜருக்கு நிரம்பெல்லாம் தெரியுங்க. நிரம்பெல்லாம் தெரியுற மாதிரி யார் செதுக்குவா? திருமஞ்சனம் பண்ணும் போது இந்த மார்கழி மாசம் வருஷத்துல 6 அபிஷேகம் பண்ணுவா நடராஜருக்கு. சிதம்பரத்துல நடராஜருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
நிறமெல்லாம் தெரியுங்க கையில. இந்த கை இப்படி மலைச்சதுன்னா நமக்குலாம் எவ்வளவு அழகா இருக்கீங்க. அந்த அழகு அப்படியே நம்ம நடராஜ கிட்ட உணரலாங்க. ஒரு மனுஷன் எப்படி நிற்பானோ அப்ப பாருங்க. அதெல்லாம் நம்ம மனுஷா செதுக்கிற சிலைலாம் கிடையாது, தேவர்கள் செதுக்கிற சிலை. அது மேல் லோகத்திலேருந்து டைரக்டா வந்ததா சாஸ்திரங்கள். அந்த மாதிரி அந்த தியாகராஜரே ஒரு ரகசியமூர்த்தி. ஆனா அந்த தியாகராஜர் புறப்பாடாய் வெளில வரும்போது அந்த அஜபா நடனம் சொல்லுவான். மொத்தம் 7 விதமான நடனங்கள் சுவாமி ஆடுறார். தாண்டவம் வேற, நடனம் வேற. தாண்டவத்துக்கும் நடனத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மொத்தம் 7 விதமான நடனங்களை சுவாமி ஆடுறார். அதுல முதல் நடனம் தான் வந்து அஜபா மூர்த்தின்னு பேரு, அஜபா நடனம்னு பேரு. அஜபா நடனம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு காத்து எப்படி மேல ஏறி இறங்குது, மேல மூச்சு இழுத்தா மேல ஏறுது, விட்டோம்னா இறங்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அங்க சுவாமி வந்து அதான் ஹரூரா தியாகேஷா, ஹரூரா தியாகேஷா. ஒரு மூச்சு வரனா எப்படி வரும், ஹரூரா தியாகேஷா, ஹரூரா தியாக. அதனாலதான் சுவாமி வந்து மேல மேல இறங்கி இறங்கி ஆடுவார். யூடியூப் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா தெரியும் நம்ம திருவாரூரை பத்தி. சுவாமி இப்படி இப்படிலாம் ஆட மாட்டாரு, இப்படி மேல மேல ஏறி குச்சி குச்சி ஆடுவார். எப்படி ஒரு மூச்சு வந்து மேல போய் கீழே வருதோ அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஏறி கீழே இறங்குவார், மேல ஏறி கீழே இறங்குவார். அஜபாடனம்னு பேரு. அந்த மாதிரி சுவாமி புறப்பாடாகி வெளில அஜபாடனன் ஆடிட்டு வரும்போது எல்லாரும் சுவாமி மேல பூத்து விடுவோம். அங்க மட்டும் எல்லாருமே சுவாமி மேல பூத்து விடலாம். எதனாலன்னு கேட்டா, அந்த கஷேத்திரம், அந்த திருவாரூர் மண்ணை நம்ம மிதிச்சோம் அப்படின்னாலே நம்மளாம் பூதகணங்கள், நம்ம மனுஷா கிடையாது. அந்த திருவாரூர்ல போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனுஷாவே கிடையாது. ஆனாதான் அந்த கோவில மட்டும் மூர்த்தி வெளில வரும்போது எல்லாரும் பூந்துருவோம். ஏன் தூவுறா அப்படின்னா, பூதகணங்கள் வந்து சுவாமியை வரவேற்கிறான். பூதம்னா வந்து பிசாசு ராட்சசர்லாம் இல்ல, பூதகணங்கள் சுவாமிக்கு அடிமையா இருக்குவா. நம்மளாம் யாரு, சுவாமியோடைய அடிமைகள். எப்படி ராஜா யாரு, சுவாமினா ராஜா, அந்த ராஜாவுடைய சேவார்த்திகள்லாம் நம்ம தான். அந்த மாதிரி சுவாமியோடைய பூதகணங்கள்லாம் நம்போ அப்படின்னு நம்ம அங்க சிந்தனை பண்றதுனால அங்க மட்டும் எல்லாரும் திருவாரூர்ல மட்டும் தியாகராஜருக்கு பூத்து வரலாம். அந்த மாதிரி இவ்வளவு விசேஷமான விஷயங்கள் நம்மளுடைய சுவாமியில நிறைய ரகசியமானவர் நம்ம சுவாமி. அந்த மாதிரி அந்த தாண்டவத்துல இன்னைக்கு சுவாமி வந்து இந்த தாண்டவத்துல காட்சி கொடுக்கணும்னு யார் நினைச்சது, சுவாமி நினைச்சது. அவன் ஒருளாலே அவன் தாள் வணங்கி மாணிக்க வாசகர் சொல்வார். அந்த மாதிரி சுவாமி இன்னைக்கு ஆலிங்க நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாண்டவத்தினால நமக்கு இந்த நவராத்திரியில 6வது நாள்ல காட்சி கொடுக்கிறார். அது நல்லா தரிசனம் பண்ணிக்கணும். இது தரிசனம் பண்றதுனால, தாண்டவ தரிசனம்லாம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி பாதைகள் மொத்தம் நிறைய விதமான திருஷ்டியெல்லாம் இருக்கு. இத திருஷ்டி, பைத்த திருஷ்டி, பூர திருஷ்டி, சர்ப்ப திருஷ்டி, நேத்திர திருஷ்டி, அந்த மாதிரி நிறைய திருஷ்டிகள்லாம் இருக்கு. அந்த திருஷ்டியெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த நடனம் ஆடிட்டு இருக்கக்கூடிய சுவாமி வந்து சம்ஹாரம் பண்ணுவார். அதனால்தான் பரமேஸ்வரன் மட்டும் பஞ்சகிருத்தியம் பண்ணுவார். 5: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுக்கிரகம் செய்தல். ஒரு மனுஷனை படைப்பாரு, அவனை காப்பாற்றுவாரு. அவனுடைய படைச்ச அவனை எதுக்காக சுவாமி படைச்சாரோ அந்த படைச்ச விஷயத்தை மறுபடியும் அவருக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போன உடனே அடுத்து மறைப்பாரு. அதாவது இங்க இப்ப நமக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோம்னு நம்ம ஆத்மா மேல போகும்போது தெரியாது. இப்ப நம்ம போன ஜென்மத்துல என்னவா இருந்தோம் தெரியுமா, பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியுமா, ஒண்ணும் தெரியாது. அதுதான் மறைத்தல்னு பேரு. இப்ப நான் இங்க ப்ளூ கலர் ஸ்கிரீன் இருக்குப்பா, அந்த ஸ்கிரீனை நான் போட்டுட்டேன்னா சுவாமி எல்லாம் உங்களுக்கு தெரியவாரா, தெரிய மாட்டான். அப்ப அதுக்கு பேர் என்ன, மறைத்தல். சுவாமி என்ன பண்ணுவார், போன ஜென்ம கர்மாவை மறைப்பார். நம்ம பண்ண அந்த பாப்பங்களை சுவாமி மறைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்னா அனுக்கிரகம். அனுக்கிரகம்னா நீ என்னதான் பண்ணு, முதல்ல சொன்ன மாதிரிதான், நீ என்னதான் பண்ணு, நீ என்னோட குழந்தை. நீ நம்ம என்னதான் நம்ம குழந்தைய நம்ம இது பண்ணாலும் விட்டு கொடுத்துவோமான்னு சொல்லிட்டா மாட்டோம். அந்த மாதிரி சுவாமி என்னதான் பண்ணு, நீ என்னோட குழந்தை அப்படின்றத அனுக்கிரகம் பண்ற மூர்த்தி தான் நடராஜ பெருமாள். அதான் வந்து ஒரு கையை தன்னோட அனுக்கிரகத்துக்காகவும் இன்னொரு கையை வந்து இது வந்து மறைத்தல்னு பேரு. இந்த கை எதுக்கு என்ன பேருன்னா மறைத்தல்னு பேரு. சுவாமி என்ன பண்றாரு, ஒரு கையில அனுக்கிரகம் பண்றார், இன்னொரு கையில நம்மளுடைய பாவங்களை மறைக்கிறார். ஏன்னா பாவம் மறைஞ்சாதான் அனுக்கிரகம் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துல ஒரு துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நறுமணமான விஷயம் ஒரு நல்ல ஸ்மெல்லா இருக்கக்கூடிய விஷயம் வந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்நாற்றம் போகும். அந்த ஸ்மெல்லா இருக்கக்கூடிய விஷயம், நறுமணமா இருக்கக்கூடிய விஷயம் அங்க வரவே இல்லைன்னா அந்த துர்நாற்றம் அங்க அடிச்சதான் இருக்கும். அது மாதிரி அந்த பாவம் வந்து நம்மளை விட்டு போனாதான் நமக்கு அனுகிரகமே கிடைக்கும் சுவாமி கிட்டே இருந்து. அதனால என்ன பண்றார், தன்னுடைய இடது கையில நம்மளுடைய பாவத்தை குறைக்கிறார்,
வலது கையில நமக்கு அனுக்கிரகம் பண்றார். அப்படி அனுக்கிரக மூர்த்தி தான் நடராஜ பெருமான். அவர் நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த ஒரு திருஷ்டி பாதை இருக்கக்கூடாது பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய தினம் நவராத்திரி 6வது நாள். இந்த நவராத்திரி விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு அம்பாள் வந்து யாரை அழிக்கிறா அப்படின்னா நேத்தே சொன்னோம்ல, யார் பேரு? சண்டன் முண்டன் அப்படின்னு பேரு. நேத்து என்ன பண்றார் அம்பாள்? சண்டனை வதம் பண்றார். 5வது நாள் சண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்றார். இன்னைக்கு யார வதம் பண்றா அப்படின்னா அம்பாள் முண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் அவனுடைய சைன்யத்தையும் அந்த முண்ட வதம் அப்படின்னு சொல்லுவா. அந்த முண்டனை வந்து வதம் பண்றான். அந்த முண்டனை எப்படி வதம் பண்றா அப்படின்னா, முண்டன் ஏன் அவருக்கு பேர், அந்த அசுரனுக்கு பேர்னா அவனுடைய தலையை வந்து அம்பாள் கொய்துடுறான். அவனுடைய தலையை என்ன பண்றா அம்பாள்? கொய்துடுறான். அதனால அவனுக்கு முண்டம், முண்டம்னா தலை இல்லாதவனுக்கு முண்டம் அப்படின்னு பேரு. அதனால அவனுக்கு முண்டாசுரன் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி அம்பாள் என்ன பண்றா? முண்டாசுரனை இன்னைக்கு வதம் பண்றா. என்ன ரூபம் எடுக்கிறா அப்படின்னா, அந்த முண்டாசுரனை வதம் பண்றதுக்காக பத்மாவதி சண்டிகா அப்படின்னு பேர். 6வது நாள் சண்டிகாவுடைய பேர். அம்பாளுடைய ரூபம் என்ன? பத்மாவதி சண்டிகா அப்படின்னு பேரு. அம்பாள் எப்படி இருப்பா பத்மாவதி சண்டிகா அப்படின்னா, அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் தியானம் பண்ணுங்க. நம்ம அம்பாளை பார்த்திருக்கோமா? அம்பாள் வந்து சிம்ம வாகனத்து மேல உட்கார்ந்துட்டு இருப்பா. இந்த அம்பாளும் சிம்ம வாகனத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா இந்த அம்பாளுக்கு 4 கைகள் இருக்கு. மேல 2 கை, கீழே இந்த இடத்துல 2 கை. மேல இருக்கக்கூடிய ஒரு கையில பத்மம் வச்சுட்டு இருக்கா. நம்மளுடைய சுந்தராம்பிகா வச்சுட்டு இருக்கா பார்த்தீங்களா? குஜாம்பிகா அவளுடைய இடது கையில பத்மம் தாமரை வச்சுட்டு இருக்காரு. அது மாதிரி இந்த அம்பாள் பத்மாவதி சண்டிகா மேல இருக்கக்கூடிய வலது கையில பத்மம் வச்சுட்டு இருக்கா. இந்த இருக்க இடது கையில வந்து கலசம். எப்படி இந்த கையில என்ன வச்சுட்டு இருக்கா? கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி குடம், பூர்ணமான கலச குடம் வச்சுட்டு இருக்கா. கீழே இருக்கக்கூடிய வலது கையில அக்ஷமாலைன்னு சொல்லக்கூடிய ருத்ராட்ச மாலை, இந்த அக்ஷமாலை சொல்லக்கூடிய ருத்ராட்ச மாலை வச்சுட்டு இருக்கா. இடது கையில கபாலம், அந்த முண்டல தலையை வென்றால அந்த தலையை வந்து அந்த கபாலத்துல போடுறதுக்கோசரம் இந்த இடத்துல கீழே வந்து வலது கையில கபாலம் வச்சுட்டு அந்த முண்டாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வந்து பத்மாவதி சண்டிகா ரூபமா எடுத்து இன்னைக்கு அம்பாள் வந்து வதம் பண்றா. அதை நிறைவை பொறுத்து தான் நம்ம இன்னைக்கு 6ஆம் நாள் நவராத்திரி, இந்த சாரதா நவராத்திரியில இன்னைக்கு 6வது நாள் கொண்டாடுறோம். இந்த 6வது நாள்ல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தம் 3 பாகமா சாரதா நவராத்திரி பிரிப்பா. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவா. முதல் 3 நாள் துர்காவாகவும், கார் இருளை போக்கக்கூடிய அம்பாளாகவும், அடுத்து வரக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய 3 நாட்கள் லக்ஷ்மியாக நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவளாகவும், அதுக்கு இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய 3 நாட்கள் சரஸ்வதியாக ஞானத்தை அளிக்கக்கூடியவளாகவும் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்றா. இன்னைக்கு அம்பாள் வந்து 6வது நாள் லக்ஷ்மியா எல்லாருக்கும் வந்து 6வது நாள் 5வது நாள் லட்சுமி அலங்காரம் பண்ணா போல. இந்த மாதிரி இந்த 3வது வரக்கூடிய 2ஆம் பாகம் வரக்கூடிய இந்த கடைசி நாள், இந்த 6வது நாள்ல அம்பாள் வந்து இன்னைக்கு லட்சுமியா வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அந்த ரூபத்துல எல்லாருக்கும் அந்த செல்வத்தை சொன்ன மாதிரி 16 விதமான செல்வங்கள். ஒரு மனுஷனுக்கு காசு மட்டும் ஒரு செல்வமே கிடையாது. நேற்று சொன்ன மாதிரி பேரு, புகழ், வல்லமை, இளமைன்னு சொல்லக்கூடிய 16 செல்வங்களும் இந்த 6வது நாள்ல லட்சுமி ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு தொடர்ந்து அம்பாளுக்கு இப்போ தூபம், தீபம், நிவேத்தியம் எல்லாம் பண்ணி உபச்சாரணை தோத்திர சமர்ப்பணம் எல்லாம் பண்ண போறா. அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம்
சொல்லுங்க. கூட்டு பிரார்த்தனை சொன்ன மாதிரி நல்லா செய்ய சொல்லுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நமோ தேவ்யை महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रकृति भद्रायै नियतां प्रणतां मतां ओम शिवाय नमः शिवाय ओम शिवाय नमः शिवाय शंकरा सुंदरने शंकरेश ओम शिवाय शंकरा नाद बिंदु नायकम नारदादि सेवितम नाग धारण न प्रभम वृत्तरूपम आश्रये माधवादि सेवितम मंगल प्रदायकम मोह मृत्यु वारकम नमामितं शिवनायकम शंकरेति नामकम शंकरी प्रियं शुभम शंकटाति मोक्षणम शंभुदेव आश्रये वज्रपाणि वंदितं वंशवृद्धि कारकम विंध्यवासी तम विभुम वर्ण रूपम आश्रये यंत्र तंत्र राजितम रागवादी सेवितम नृत्य रूप नामकम तम नमामि शिवनायकम ओम मंगले मंगला धारे मांगल्ये मंगल प्रधे मंगलार्थम मंगलेशी मांगल्यम देहि मे सदा मांगल्यम देहि मे सदा मांगल्यम देहि मे सदा या देवी सर्व भूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः शिवाय नमः अनेक कोटि प्रार्थना प्रदक्षिणान् समर्पयामि ओम வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நத்தமம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஹர நம பார்வதி பதயே தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம் வந்துரை நின்றாய் போற்றி பாகம் வெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முதற்கடலே போற்றி காவாய் கடகத்திரலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் சோமோபாலி சத்யராஜ்யமாப்தி